ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நான் உங்கள் பிரியாமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறோம்னா உள்ளி தீயல் ரெசிபி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைவில் கேரளா பொண்ணு இருக்கா, நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம சிஸ்டர் மாதிரி. அவள் என்னடி குழம்புன்னு கேட்டதுக்கு உள்ளி தீயல் குழம்பு அக்கான்னு சொன்னால் எனக்கு என்னன்னே தெரியல. அப்புறம் அந்த ப்ராசஸ் சொன்னால் கிட்டத்தட்ட அது நம்மளுடைய வத்த குழம்பே தான், தமிழ்நாட்டு ஸ்டைல் வத்த குழம்பே தான். அவங்களுடைய கேரளா ஸ்டைலில் பார்த்தோம்னா தேங்காவெல்லாம் நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் நிறைய போட்டுட்டு தேங்காய் எண்ணெயில் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கக்கா, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அவளுக்காக தான் இன்றைக்கி அந்த ரெசிபியை ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் நம்ம இப்போ தேங்காய் எண்ணெயில் தான் வதக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 வரமிளகா, 1 ஸ்பூன் தனியா, ஒரு 6 மிளகு, ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை. நல்லா வதங்கட்டும். வதக்குனதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன், ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் திருகி வச்சுருக்கிற தேங்காய் திருகல் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். அந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணணும் தேங்காவை. இந்த உள்ளி தீயலுக்கு இந்த தேங்காய் ஃப்ரை தான் ரொம்ப ஸ்பெஷல். இங்கே பாருங்கள், இன்னும் கூட ப்ரௌன் ஆகலாம். எனக்கு இப்போ இந்த பக்குவம் போதுங்கிறதுனால நான் இதை எடுத்துக்கிறேன். வாசனை கம கமன்னு வருது பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். கடாயில் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் போல் கடுகு பொரியட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு கத்து, ஒரு பச்சை மிளகாய், தோல் உரிச்ச பூண்டு, ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா வதக்கிங்க. இப்போ சின்ன வெங்காயம் தோல் உரித்து முழுசாகவே போடுறேன். உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரே ஒரு தக்காளி போடுறேன். உள்ளி தீயலுக்கு தக்காளி போட மாட்டாங்க. ஆனால் நான் ஒரே ஒரு தக்காளி புளிப்பு வேணுன்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். புளியை கம்மி பண்ணிக்கிறேன் நான். அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதில் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். வறுத்து வச்சுருந்த மசாலா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் சேப்பக்கிழங்கு இருந்தது, அதை நான் வேக வச்சு கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு காய் இருந்தால் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். காய் இல்லைனாலும் வெறும் சின்ன வெங்காயம் வச்சே நம்ம சூப்பராக குழம்பு வச்சிடலாம். இப்போ என்கிட்ட சேப்பக்கிழங்கு இருந்ததுனால அதை நான் வேக வச்சு போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். இன்னும் அந்த மசாலாலேயே வதக்கி விட்டாச்சு. ஒரு எலுமிச்சம்பழம் அளவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிட்டேன். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு இதில் மிக்ஸ் பண்ணணும். ஒரு கொதி வரட்டும். வறுத்து வச்ச மசாலா இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம அந்த புளி தண்ணியில் இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், புளி தண்ணி நல்லா கொதிக்குதா, இதில் நம்ம ஊற்றி விட்டுறலாம். நல்லா கிளக்கி விடுங்க. கிளக்கி விட்டுட்டு கொதி வரும்போது நம்ம காரம் பத்தலைன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம்.
ஏன்னா மிளகாவும் போட்டிருக்கோம், தனியாகவும் போட்டிருக்கோம். கொதி வந்த பிறகு நமக்கு வந்து காரம் பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். கொதி வரட்டும். நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டேஸ்ட்டு பார்த்து காரம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா போடும் போதே வந்து காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. எனக்கு காஞ்ச மிளகாய் கம்மி பண்ணிவிட்டு நான் மிளகாத்தூள் போட்டுருக்கேன். சில பேர் வந்து மிளகாவே போடாமல் மிளகாத்தூளே டைரெக்டாக தேங்காய் வதக்கும் போது வதக்கி போடுறாங்க. நான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னாங்கன்றதுக்காக செஞ்சு பாருங்கக்கா, அப்படி சூப்பராக இருக்கும் நாங்கள், அதனால் நான் இன்றைக்கி இதை ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். சூப்பராக பாருங்கள், நல்லா சுண்டி வந்துடுச்சு குழம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லியை தூவிட்டு சுட சுட சாதத்துக்கு சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரான கேரளா ஸ்டைல் உள்ளி தீயல் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி தான். தமிழ்நாட்டில் எப்படி வந்து வத்த குழம்பு பண்ணுவாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். என்ன தேங்காய் மட்டும் வதக்கி மிளகாத்தூளுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் மிளகாவும் தனியாகவும் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி பண்ணுறதுனால அது அந்த மாதிரி டேஸ்ட்டு வருது. நல்லா வாசனையாக இருக்குது. தேங்காய் எண்ணெயில் தாளிங்க, அப்போ தான் அது குழம்பு நல்ல டேஸ்ட் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.